ஏங்க நீங்க சாதாரணமா இருக்கும்போது என்ன கண்ணியே மணியேன்னு கொஞ்சிறீங்க. ஆனா குடிச்சிட்டு வந்தா மட்டும் என்னைய பேய் பிசாசுன்னு திட்டுறீங்களே ஏன்? குடிச்சாதாண்டி மனசுல இருக்கிறதெல்லாம் உண்மையெல்லாம் வெளியே வரும். பிரியா, நம்ம வீட்டுல யாருக்காவது கொரோனாவா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? ஒரே பிளீச்சிங் பவுடரா இருக்கு வாசல் ஃபுல்லா. யோ, அது நான் போட்ட கோலையா? கோலமா? அது கோலமாடி. அது அந்த கோலத்துக்கே அலங்கோலண்டி. ஆதாரம் இல்லாமல் நான் வாழக்கு ஓடும் கண்ணே உன் பேரை சிந்தித்தா. காலையிலதான் ஒரு சட்டி மாவுல இட்லி ஊத்தி கொடுத்தேன். லபக்குன்னு உள்ள முழுங்கிட்டு ஆகாரம் இல்லாமல் வாழக்கூடுமா? இது என்ன வயிறா வண்ணா சாலா? ஏமா, என் பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன். நல்ல குணமான பொண்ணு இருந்தா உங்க சொந்தத்துல இருந்தா சொல்ல. குணமான பொண்ணு, மலேரியா வந்து குணமான பொண்ணு இருக்கு, டைபாய்டு வந்து குணமான பொண்ணு இருக்கு, காலரா வந்து குணமான பொண்ணு இருக்கு, இப்ப லேட்டஸ்டா வந்ததுல கொரோனா, அதுலயும் குணமான பொண்ணு இருக்கு. உங்களுக்கு எதுல குணமான பொண்ணு வேணும்? மாட்டியாச்சு 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 மாட்டியாச்சு. ஒவ்வொரு ஆம்பளைங்களும் இனிமே மாட்டினீங்க. என்ன குறைக்கிற? இனிமே ஒவ்வொரு மனைவிமார்களோட ஆதார் கார்டோடையும் ஒவ்வொரு கணவன்மார்களோட ஆதார் கார்டோட இணைக்க போறாங்களாம். எத்தனை போலி இருக்குன்னு இப்ப கண்டுபிடிக்க போறாங்க. தெரிய போகுதுடி, நீ எத்தனை இடத்துல குடும்பம் நடத்துறன்னு இப்ப எனக்கு தெரிய போகுது. நான் வச்சுக்கிறேன். இவனுங்க வேற உசுரா வாங்குறானுங்க. அதையன இதையன முதையனன்னுகிட்டு ஒருவேளை நிம்மதியா சோறு திங்க விடுறாங்களா? உசுரை எடுக்கிறது இல்லாம இவங்க கூட உசுரை அடமான வைக்கிறானுங்க. ஏமா, 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதாமா உன் சாப்பாட்டுல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஏங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சாங்க. நான் அப்பவே நினைச்சேன், சாம்பாரு அப்படியே வாசனை என்னையவே இழுத்துச்சு. அப்பவே நான் நினைச்சேன் இன்னைக்கு வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருந்துச்சுங்க. அப்படி போடி கூறு கட்டவல 30 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு முடியா கிடந்துச்சு சோத்துல, இப்ப வெள்ளை முடியா கிடக்குது. அதான் மாற்றம். டேஸ்ட் டேய் இங்க வா. இப்ப எதுக்கு நான் உள்ள வந்தோன்னு என்னைய பார்த்து சிரிச்ச? டீச்சர், நீங்க தான் டீச்சர் சொல்லிருக்கீங்க பொன்பாவரும் நாச்சு சிரிக்க சொல்லி. அங்க எப்படி அடுப்பு மேல அழுக்கு தண்ணி வச்சிருந்த? அது ரொம்ப வாடையா இருக்கு சொல்லி எடுத்து போதான் டிச்சில ஊத்திட்டு வரேன். யோ கூறுகட்ட புதுசா, அது நான் புதுசா ட்ரை பண்ணலாமே மீன் ரசம் வச்சிருந்தேயா. என்னது மீன் ரசமா? மீன்ல ரசமா? ஏப்பா, எங்க வீட்டுல என் கல்யாணத்துக்கு இப்பவே எனக்கு நகை சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் நகை கேட்கலாம் வேணாம்னு சொன்னேன்ல. நீ கேட்க மாட்ட, என்ன கட்டிக்க போறவன் கேட்பான்ல. ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வனஜா, அப்புறம் கோயிலா, அப்புறம் சாந்தி, அப்புறம் அந்த மூணாவது சுமித்ரா, அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் கணக்கணக்கே இல்லம்மா. என்னையா லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. இத்தனை பேரையா லவ் பண்ண? அப்புறம் நீ வர வரைக்கும் நானா காத்துக்கிட்டா இருப்பேன். ஒரு கலப்பு எங்க போனா இவ? ஆளையே காணோம். ஏய் ஏய், ஒருத்தன் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கனே, எங்க போன நீ? அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்க போனேன். என்னது? உங்களை சொல்லுங்க, நம்ம வீட்டு ஜிம்மிய சொல்ல. ஏங்க, பொதுவா கல்யாணம் ஆன ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தற்காப்புக்காக என்னென்ன கத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாவாட்டுறது, தோசை சுடுறது, அப்புறம் வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, அப்புறம் முக்கியமான குறிப்பு அடிக்க வந்தா துப்பு ஓடுறது. வெரி குட், யூ ஆர் எ குட் ஹஸ்பண்ட்.
தென்னை மரத்துல இருந்து 6 மட்டை விழுகுது, அதே மாதிரி பனை மரத்துல இருந்து 6 மட்டை விழுகுது. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? இது கூட தெரியாதாமா? குப்பைதான் வரும். யோ, யாரியா அந்த ராணி அக்கம் பக்கத்துல எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க? யோ, உனக்கு ஏற்கனவே ராணின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்காமே, என்கிட்ட நீ மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன? நான் எங்கம்மா மறைச்சேன்? அதான் பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னேனே, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு. நான் பூ சொல்ல மாட்டேன். சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்ல. நான் சொல்றதெல்லாம் நடக்கும். எங்க சொல்லு பார்க்கலாம். ஆடு, மாடு, யானை, கழுதை எல்லாமே நடக்கும். ஏம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் சந்தோஷமா ஹாப்பியா சுதந்திர பறவையா இருந்தோம்ல? 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம சந்திக்கவே இல்லைங்களே. அதனால தாண்டி சொல்றேன். ஹாப்பி யோ, சண்டை போட்டா வந்து சமாதானம் பண்ண மாட்டியா? இல்லம்மா, ஏசுனாதான் சண்டை வருது. எது? நான் பேசுனா சண்டை வருதா? அப்ப அந்த 3வது வீட்டு கோகிலா பேசினாலே அப்ப குழு குழு குழுன்னு இருந்ததா உனக்கு? அப்ப என்னைய பார்த்தா ராட்சசி மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா கோவக்காரி மாதிரி தெரியுதா? அதான் என்ன மாதிரி அமைதியான பொண்ணுங்களுக்கு இதான் நேம தெரியுதா? அமைதி உலகத்திலே போசுதல் அமைதி. ஆண்டவன் நம்ம முன்ன செஞ்ச பாவத்துக்கலாம் வட்டி முதலுமா சேர்த்து வச்சு செய்யறதுக்கு ஒருத்தங்களை அனுப்புவான் பாரு ஆண்டவன். யாருங்க அது? எல்லாம் உன மாதிரி பொண்டாடிகள் தான். நான் இவ்ளோ அடிக்கிறேனே, என்கிட்ட எதுவுமே சொல்லணும்னு உனக்கு தோணலையா? பொண்டாட்டி அடிச்சா கண்ணை தொடச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இந்த எருமைகள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா சைக்கிள் சேதனம் எங்களுக்கு தான். இப்ப யார பார்த்து எருமைன்னு சொன்ன? கண்ணாடியை போய் பார்த்து தெரியும். என்னது? டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நல்ல பஞ்ச் டைலாக்கா சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. நல்லா இருக்கா? ஏங்க, இன்னைக்கு சினிமாக்கு போயிட்டு வரலாமா? ரொம்ப நாளாச்சுங்க உங்களோட சினிமாக்கு போய். வாங்க போயிட்டு வரலாம். ஏய், தலைக்கு மேல வேலை இருக்குடி, ஊர்பட்ட வேலை இருக்கு. இந்த மாசம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அரிசி வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு. இந்த அம்மாவுக்கு சினிமாவுக்கு யோ, லவ் பண்ணும்போது என்னையா சொன்ன? மாசத்துல 4 தடவை சினிமாவுக்கு கூட்டு போறேன்னு. இப்போ வருஷத்துல ஒரு தடவை தான் கேக்குறேன். அதுக்கு என்னமோ இவ்ளோ பேச்சு பேசுற? அன்னைக்கு லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடியே வந்து வாமா போலான்னு என்னைய கூப்பிட்ட. இப்ப நானா கூப்பிடுறேன், ஓவர் பில்டப் பண்ணிக்கிற. அதை நினைச்சு தாண்டி இன்ன வரைக்கும் நைட்ல தூங்காம இருக்கேன். என்னது? இல்லம்மா, அதையமா ஞாபகப்படுத்துற. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்னைய சின்ன குழுன்னு ஆக்கிறாதம்மா. செவனேன்னு நான் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைய பாக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே 2 பஸ் ஏறி 4 ஆட்டோ மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு அந்த பார்க்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தல்ல, நீதானே அது? வந்து நின்னுகிட்டு அந்த ஐயோ அதுதான் நான் செஞ்ச பாவம். பிச்சை எடுத்த வாக்கில் பிச்சை எடுத்திருந்தேன்னா, பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போட்டதுன்னா இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருப்பேன். உனக்கு செலவு பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கிட்ட பிச்சை எடுக்கிறேன். அங்கேயும் பிச்சை எடுத்தேன், இப்பயும் பிச்சை எடுக்கிறேன். அந்த பார்க்ல உக்காந்துக்கிட்டு எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பியே, எப்ப வருவேன்னு. உன் மூஞ்சி ஒரு தடவையாவது பாத்துட்டு போலான்னு சொல்லி அப்படி கெஞ்சுன்னு. இப்ப என்னைய பார்த்தா என்ன உனக்கு கசக்குதா? இப்ப பாக்குற மாதிரி அடி இருக்க. அப்ப அழகா ஒல்லியா அழகா பாக்குறதுக்கு ஒரு பியூட்டி கேலா தெரிஞ்ச, இன்னைக்கு அப்படின்னு ஒரு மாட்டு கேலா தெரியற. எப்படி பார்க்க முடியுங்கிறேன். அன்னைக்கு என்னைய போன் அடிச்சு உசுர வாங்குற, இன்னைக்கு நீ என்னைய போன் அடிச்சு உசுர வாங்குற. எப்ப வருவீங்க?
போன அப்ப நீ எடுத்தா வீட்டை விட்டு போனீங்கன்னா இப்ப காலையில 4 மணிக்கு வெளியில போனீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்காவது வீட்டுக்கு வரணும். நீ மறுநாள் காலையில தான் வர. அப்ப போன் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? முன்ன வீட்டை விட்டுட்டு தாண்டி போக முடியும். வீட்டை கொண்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குனா போக முடியும்? ஜிங்கு ஜிங்குன்னு தலையில தூக்கி வச்சுட்டு வீட்டை போவாங்களா? சரி, ஏன் ஞாபகம் தான் இல்ல, உங்களுக்கு பிள்ளைங்க ஞாபகம் கூடமா இல்லையா? அந்த பிள்ளைங்களையாவது எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும், எங்கேயாவது போகணும் வரணும்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஏய், பிள்ளைங்க எல்லாம் கேட்காதடி. நான் கேட்க வைப்பேன். நீ கேட்க வைப்ப, ஏன்னா நீ கேட்பயமா, அதனால கேட்கத்தான் வைப்பேன். கேனப்பைய மவன் இல்லையா, கேனப்பைய பொண்டாட்டி. பத்தியா நிரூபிக்கிற, பத்தியா நிரூபிக்கிற. உன்னையெல்லாம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்பவே எங்க அம்மா சொன்னுச்சு, வேணாமா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னுச்சு. நான் கேட்டேனா? இந்த ஜென்மம் தான் வேணும்னு சுத்தி சுத்தி வந்தேன், இப்ப அனுபவிக்கிறேன். அதான் நான் சுத்துறேன். இப்ப என்னத்த சுத்துற? குந்தானியும் உரலையும் சேர்த்து செஞ்சு வச்ச மாதிரி உருவம், அதை சுத்தி சுத்தி வர ஜக்குளக்கு மாதிரி ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் தான் இழைச்சேன். நான் அப்ப இப்படி இருந்தேன், நீ இப்படி இருந்த. நான் இப்ப இப்படி ஆயிட்டேன், நீ இப்படி ஆயிட்ட. அன்னைக்கு ஒரு கையால தூக்குனேன், இன்னைக்கு இன்னும் 2 கை வந்தாலும் தூக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. இருக்கும். நான் எங்க அம்மா பேச்ச கேட்டு நான் பேசாம செவனேன்னு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். உன்னைய கட்டிக்கிட்டு நான் சின்னப்பட்டது போதும். இனிமே உன் கூட என்னால வாழ விருப்பமே இல்ல. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நீ போ, என்னமோ பண்ணு. அப்பவே சொன்னாண்டி ஜோசியக்காரன். என்ன சொன்னா? இன்னும் 2 நாளையில உனக்கு நல்லது நடக்குன்னு. ஐயோ, அந்த ஜோசியக்காரனுக்கு ஒரு கும்பிட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ, அப்ப நான் போனா உனக்கு சந்தோஷம், அப்படிதானே? இதுக்காகவே, நீ நிம்மதியா இருக்கிறதுக்காகவே நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நான் வீட்டை விட்டு போனாதான் உனக்கு நிம்மதிதான். அந்த நிம்மதியை நான் கொடுக்க மாட்டேன். செத்தனாதுலயே முடிச்சிட்டானே, செத்தனாதுலயே முடிச்சிட்டான். ஆப்பா, இனிமேலு போனா என்ன போவாட்டி என்ன, நம்ம தலையெழுத்து இப்படிதான்.